Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் 3D ல AutoCAD 3D ல பேஸ் யூனிட் எப்படி டிரா பண்ணனும்னு சொல்றேன். एक्चुअली நான் வந்து லாஸ்ட் வீடியோ நேத்து அப்லோட் பண்ணிருந்தேன். அது பாத்தீங்கன்னா ஏதோ எரர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. வீடியோ ஸ்ட்ரக் ஆயிருச்சு. சோ அந்த வீடியோ தான் இது. சோ அது பார்க்காதவங்க இது பாத்துக்கோங்க. एक्चुअली அதுல வியூஸ் 20 பேர் தான் பாத்துருந்தீங்க. சோ அதுக்கு அப்புறம் delete பண்ணிட்டேன். சோ அந்த வீடியோ தான் இது. சோ இதுல கண்டினியூவா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் யூனிட் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் டாப் யூனிட்டு இல்லை அப்படின்னா லாஃப்ட் எது ட்ரா பண்ணுறதுனாலும் இதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ பேஸ் யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இன்ச்சுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபீட்டுக்கு டோட்டலாக இருக்குது. அதாவது இந்த 3 ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ இது ப்ளஸ் ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 ட்ரா, இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5 feet 10 inches கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேஸ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 feet எடுத்துக்கலாம். இது டோட்டலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அளவு எடுக்கும்போது அங்கே சைட்டில் போயிட்டு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து தான் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த கிச்சனோட பிளான் நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அங்கே எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் அவங்க டோட்டல் லென்த் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 inch கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 feet 10 inches கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த லென்த்தான லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. AutoCAD ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே இருக்கு இல்லையா, ஸோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா 3D மாடலிங் இருக்கும். இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம 2Dயில் செட் பண்ணுவோம் இல்லையா, யூனிட்ஸ் லிமிட்ஸ் டிம்ஸ்டல் இது எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த மெஷர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக இன்ச்சஸில் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 feet அப்படின்னா 12 5 60, அப்போ 60 inch அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுதான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா மில்லிமீட்டரில் கொடுப்பாங்க. ஒரு சிலர் மில்லிமீட்டரில் கொடுப்பாங்க, ஒரு சிலர் இன்ச்சஸில் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா அதே மெஷர்மெண்ட்டை வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிம் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு லைன் டூல் எடுத்துக்கலாம். ஸோ லைன் டூல் எல் என்டர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 inchக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பில்லர் ஷேப்பில் ட்ரா பண்ணணும். F8 ஆன் பண்ணிக்கோங்க, ஆர்த்தோ மோட். ஸோ 5 inch கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக மவுஸ் நம்ம ட்ராக் பண்ணுறதுல தான் 3D இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த பக்கம் மவுஸை ட்ராக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஆக்சிஸ் வந்து செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் தான் வேணும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக மவுஸை ட்ராக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 feet 10 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ட்ரா பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் கொடுத்து என்டர் ஏ என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது எல் ட்ராப் அதாவது லைன் எடுத்துட்டு இந்த வித்து கொடுத்துக்கோங்க. வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 inches கொடுக்குறேன். 32. அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கவர் பண்ணிவிடுங்க. எகைன் லைன் டூல் எடுத்துட்டு இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக 3D அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3ds Maxல போடும்போது பார்த்தீங்கன்னா 3D ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லைன்ஸும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். பட் இந்த AutoCAD 3Dயில் இந்த மாதிரி பிளான் நம்ம கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு 2D மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த 2D பிளானை வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும்தான் போடுறோம். டோட்டல் எலிவேஷன் போடல, ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் போட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ஹைட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 feet 4 inches கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது டோட்டல் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 inchesக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த லைன் எடுத்துக்கோங்க. ஸோ 5 inches பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு 5 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டல் லைன் இல்லையா, 5 feet 10 inches. ஸோ லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் புல் அவுட்டு தான் இருக்குது. ஸோ ஆயில் புல் அவுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் போதும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ AutoCAD ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் புல் அவுட்டுக்கு 1 feet போதும். ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 feet 10 inchesல ரிமைனிங் இருக்கிறது 4 feet 10 inches. அதை 2ஆக டிவைட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2 feet 5 inches இருக்கும். ஸோ ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. ஆஃப்செட் 2 feet 5 inches கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. ஆஃப்செட் எடுக்கும்போது இந்த
யூசேஜ் ஐக்கான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்களே இந்த பக்கம் லைன் டூல் எடுத்துட்டு 2 feet 5 inchesக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி அதிலிருந்து நீங்கள் பர்டிகுலர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூசேஜ் ஐக்கான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்குது. அடுத்து ஆஃப்செட் கொடுக்குறேன் 2 feet 5 inches. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 feet, ஏன்னா ஆயில் புல் அவுட் 1 feet போதும். ஸோ 1 feetக்கு கொடுத்துட்டு இது வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது ட்ராயர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம இதை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த ட்ரா பேனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேனலில் இங்கே ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது டிவைட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெஷர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் டிவைட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த லைனை வந்து 3ஆக ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் எடுத்துட்டு அந்த லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்கும் என்டர் தி நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். 3 கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 3 ரேக் தான் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் லைன் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல லைன் மேலே மவுஸை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் பாயிண்ட்டு காட்டும். ஸோ அதுதான் அந்த டிவைட் ஆன பாயிண்ட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதே போல் இந்த இடத்துலையும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த ஸ்னாப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டாலும் ஓகே, எதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மட்டும் நீங்கள் இப்போ கவர் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. 2 feet 4 inches ஹைட்டு. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் இது கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம 32 inches கொடுத்தோம் இல்லையா வித்து. ஸோ இது இந்த பக்கம் அவ்வளோதான். ஸோ க்ளோஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல பண்ணால் போதும். இந்த லைன் கூட இந்த இடத்துல தேவையில்லை. அதாவது இந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர் மாதிரி கொடுத்துட்றீங்க, அவ்வளோதான். உள்ளே இருக்க லைன்ஸ்லாம் நீங்கள் காட்டணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டினா மட்டும் போதும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் யூனிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்டில் கொடுக்கணும் அப்படின்னா யூசேஜ் ஐக்கான சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். 4 inches. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 inch கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு முக்கியமாக இதை வந்து குரூப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜி கொடுத்தீங்கனாலே குரூப் ஆப்ஷன் வரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எல்லா இதுக்கும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆயில் புல் அவுட்டுக்கு நீங்கள் ஒரு இது, அதாவது ஒரு ஹேண்டில் மாதிரி. அதுக்கப்புறம் கேஸ் யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஹோல் மாதிரி கொடுக்கணும். எந்த ஒரு கேஸ் யூனிட் நீங்கள் ட்ரா பண்ணாலும் சரி இந்த பக்கம் ஹோல் கொடுக்கணும். ஸோ கொஞ்சமாச்சும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் தான் கேஸ் யூனிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீங்கள் காட்டிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஸ் யூனிட். அதே போல் சேம் ப்ராசஸ் தான். யூசேஜ் ஐக்கான சேஞ்ச் பண்ணுவோம், லைன் டூல் எடுப்போம். இதே போல் தான் நம்ம டாப் யூனிட்டும் ட்ரா பண்ணுவோம், லாஃப்ட்டும் ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்னும் சரியாக இல்லை, அதாவது எனக்கு ஃபுல் கிச்சன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் கிச்சனும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ப்ராசஸ் இதுதான், இதே சேம் டூல் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நான் பேஸ் யூனிட் மட்டும் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.